வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய இயக்கத்தின் போது இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தாங்க, எந்தெந்த ஆண்டுகளில் அவர்கள் தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதிலேருந்து கொஸ்டின் கேட்குறது கண்டிப்பாக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? ரைட்டு. ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யாருங்க, உமேஷ் சந்திர பானர்ஜி, அவர் தான் தலைவராக இருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஹியூம் அவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார் இல்லையா? ரைட். அது நம்ம ஃபுல் வீடியோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம், சரிங்களா? ரைட். அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1892 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கவுன்சில் சட்டத்தின் போது WC பானர்ஜி தான் தலைவராக இருந்தார், சரிங்களா? ரைட். அடுத்தது கல்கத்தா மாநகராட்சி சட்டம் 1899. அவர் பார்த்திங்கன்னா ஆர்சி தத் தான் பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநகராட்சி சட்டத்தின் போது தலைவராக இருந்தார், சரிங்களா? ரைட். அடுத்தது பல்கலைக்கழகங்கள் சட்டம் சர் ஹென்றி காட்டன் அவர் தான் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் போது 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹென்றி காட்டன் தான் அவர் இருந்தார், சரிங்களா? அதுக்கப்புறம் வங்கப்பிரிவினை 1905 வங்கப்பிரிவினையின் போது கோபாலகிருஷ்ண கோகலே அவர் தான் கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு மிகப்பெரிய அரசியல் அரசியல்வாதி. அவருடைய காலத்தின் போது வங்கப்பிரிவினை கொண்டு வந்தாங்க, சரியா? அது பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் தோற்றம் 1906 முஸ்லீம் லீக் தோற்றத்தின் போது தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பார்த்துருந்தாங்க. தாதாபாய் நவ்ரோஜி தான் அப்போது ஐஎன்சியின் தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூரத் பிளவு 1907 நடந்தது இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். ராஷ்பிகாரி கோஷ் அவர் தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் போது MM மாளவியா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தின் போது MM மாளவியா, மதன் மோகன் மாளவியா அவர்லாம் இருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மிண்டோ மார்லி MM அப்படின்னு சொல்லி வச்சு MM சொல்லிக்கலாம். MM மதன் மோகன் மாளவியா, இது ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம். MM சீர்திருத்த சட்டம், மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், MM மாளவியா, 2 MM பார்த்திங்கன்னா சேமாக அமைஞ்சிருக்கு இல்லையா? அதனால் இது ரெண்டுத்தையுமே பார்த்துக்கலாம். MMனா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், மதன் மோகன் மாளவியா, இவர் தான் ஐஎன்சியின் தலைவராக இருந்தார், சரிங்களா? ரைட். அடுத்தது டெல்லியை தலைநகராக மாற்றுறாங்க, சரிங்களா? 1911 டெல்லியை கல்கத்தாவிலிருந்து தலைநகராக மாற்றுறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா BN தார் அவர் தான் இருக்கார். BN தார் தான் ஐஎன்சியின் தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1913 காமன்வெல்த் பத்திரிகை அன்னிபெசன்ட் அம்மையார் இருக்காங்க. அதுக்கப்புறம் 1914 நியூ இந்தியா பத்திரிகை, தினசரி பத்திரிகை அன்னிபெசன்ட் அம்மையார் தான் அப்போது இருக்காங்க, சரிங்களா? ஐஎன்சியின் தலைவராக இருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 1916 நடக்குது இல்லையா? 1916 ஒப்பந்தம் நடக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏசி மஜும்தார் இருக்கார். அவர் தான் ஐஎன்சி தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் 1917 ஆகஸ்ட் அறிக்கையின் போது டாக்டர் அன்னிபெசன்ட் தான் இருக்காங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் ஒரு மிகப்பெரிய அரசியல் முக்கிய பங்காற்றியவர், சரிங்களா? இந்திய தேசிய இயக்கத்தின் போது ஒரு பெண்ணாக இருந்து சாதனை படைத்த ஒரு பெண்மணி, சரிங்களா? அவர் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் போது 1919 நடக்குது இல்லையா? 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் போது பார்த்திங்கன்னா மோதிலால் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தந்தையார் பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு தான் இருக்காங்க, சரிங்களா? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் போது மோதிலால் நேரு அவர்கள் ஐஎன்சியின் தலைவராக இருக்காங்க, சரிங்களா? ரைட். அடுத்தது அதுக்கப்புறம் ரவுலட் சட்டம் 1919 கொண்டு வர்றாங்க. மாண்டேகு சீர்திருத்த சட்டத்தின் போது கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகளில் அதுக்கப்புறம் ரவுலட் சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடக்குது, சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டு, சரிங்களா? இதனால் காந்தி
ரொம்ப அப்செட் ஆகிடுவார். அது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தாதாபாய் நவரோஜி தான் பார்த்திங்கன்னா 1919 ரௌலட் சட்டத்தின் இயற்றப்பட்ட போதும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற போதும் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவரோஜி தான் வந்து தலைவராக இருக்காங்க. ஐஎன்சியின் தலைவராக தாதாபாய் நவரோஜி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிலாபத் இயக்கம் 1920 நடக்குது. கிலாபத் இயக்கத்தின் போது காங்கிரஸ் கூட இந்த கிலாபத் இயக்கத்தையும் நடக்கணும் அப்படின்ட்டு காந்தி நடக்கிறார். அது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை நடக்குது. அது பார்த்திங்கன்னா நாக்பூரில் 1920. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயராவாச்சாரியா இருக்கிறார். சரிங்களாட்டா? சேலம் விஜயராவாச்சாரியா தான் வந்து இந்த நேரத்தில் தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்ஸ் இளவரசர் வருகை 1921 நடக்குது. வேல்ஸ் இளவரசர் வருகை 1921 நடக்குது. அப்போ சிஆர் தாஸ் தான் இருந்தார். அப்போ அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறார். ஒத்துழையாமை போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த நேரத்தில் ஹக்கீம் அஜ்மல் கான் தான் இருக்கார். சரிங்களா? ஹக்கீம் அஜ்மல் கான் அவர் தான் வந்து ஐஎன்சி தலைவராக இருக்கார். இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சிஆர் தாஸ் இருக்கார். அதுக்கப்புறம் ஹக்கீம் அஜ்மல் கான் இருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் சௌரி சௌரா நிகழ்ச்சி 1922 போது சிஆர் தாஸ் இருக்கார். சௌரி சௌரா நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வன்முறை போராட்டமாக நடந்துச்சு. அது சம்மந்தமாக வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நம்ம பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சுயராஜ்ய கட்சி 1923 நடக்குது. சுயராஜ்ய கட்சி 1923 ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாலா லஜபதி ராய் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஐஎன்சியின் தலைவராக இருக்கார். சரிங்களா? சைமன் குழு 1928 வராங்க. சரிங்களா? சைமன் குழு 1927 ஆரம்பிக்கப்பட்டு 1928 இந்தியாவுக்கு வராங்க. அப்போ மோதிலால் நேரு தான் ஐஎன்சியின் தலைவராக இருக்கார். சரிங்களா? அடுத்தது 1928 அதே போல் லாகூர் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து 1929 நடக்குது. அப்போ தான் வந்து பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஜவஹர்லால் நேரு கொண்டு வர்றாரு. சரிங்களா? பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வரும்போது யார் எங்கே நடந்துச்சு அந்த மாநாட்டில் கொண்டு வராங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நடக்குது. ஜவஹர்லால் நேரு தான் வந்து அப்போ வந்து ஐஎன்சியின் தலைவராக இருக்கார். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஏரியா வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஏரியா. சரி, பார்த்துக்கோங்க. உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்டமறுப்பு இயக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் வட்டமேசை மாநாடு இதெல்லாம் வந்து 1930 நடக்குது. இதில் வந்து தொடர்ச்சியாக கூடியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஐஎன்சியின் தலைவராக இருக்கார். சரிங்களா? காந்தியடிகளின் ஒப்பந்தம் 2வது வட்ட மேசை மாநாடு 1931. இப்போ பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் வந்து ஐஎன்சியின் தலைவராக இருக்கார். சரிங்களா? அடுத்தது 3வது வட்டமேசை மாநாடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பூனா உடன்படிக்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1932 நடக்குது. இந்த நேரத்தில் தலைவர் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா அம்ரித்லால் டாக்டர் அம்ரித்லால் தான் வந்து ஐஎன்சியின் தலைவராக இருக்காங்க. ரைட். அடுத்தது இந்திய அரசு சட்டம் 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா யார் தலைவராக இருக்காங்க பார்த்திங்கன்னா 1935 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்தவர் இல்லையா? அவர் வந்து அப்போ தான் இந்திய அரசு சட்டத்தின் போது ஐஎன்சி தலைவராக இருந்தார். சரிங்களா? இதுக்கடுத்து தனிநபர் அறப்போராட்டம் 1940 அப்துல் கலாம் ஆசாத். இந்த தனிநபர் அறப்போராட்டத்தை முதல்ல ஆரம்பித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் வினோபா பாவே அவர் தான் வந்து தனிநபர் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட முதல் அரசியல்வாதி. தேசியவாதின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதின்றத தேசியவாதி அவர். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா கிப்ஸ் தூதுக்குழு 1942 வராங்க. சரிங்களா? அப்போ வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்காங்க. சரிங்களா? இப்போ வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1952 இயக்கமும் பார்த்திங்கன்னா கிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையனை வெளியேறு இயக்கம் இந்த 2 இன்சிடென்ட் நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து ஐஎன்சியின் தலைவராக இருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது கேபினட் தூதுக்குழு வராங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஐஎன்சி தலைவராக ஜேபி கிருபாலினி தான் வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஐஎன்சியின் தலைவராக இருக்காங்க 1947. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியா குடியரசு ஆன போது 1950 ஆகுதுங்களா? அப்போ வந்து
டாண்டன் இதுதான் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. அவங்கள வந்து எங்கேயாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாலாம் வந்து பார்த்துக்கோங்க. பார்க்காம போயிடாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.